எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரசன்னா. நான் சென்னையில இருக்கேன். 8 வீடுங்க. தவளையர் வேளாம்பட்டி தளவாய் சாமிக்கு சேர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க. இப்ப நம்ம இதுக்கு என்ன பேர், நாளை நம்முடைய இதுன்னு வச்சிருக்கிறோங்க. அதுக்கு என்ன காரணம்ங்கிற ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றோம். அதுக்கு தான் நான் பேசுறேங்க இப்போ. ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்குள்ள இல்லாம இருக்கு. அந்த ஒற்றுமை இருந்தாதான் நம்ம நாளைக்கு நம்ம ஆஹ், வருங்காலத்தை நம்முடையதாக்கிக்க முடியுங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த நாளை நம்முடையதுன்னு வச்சிருக்கோம். ஏன் நாளை நம்முடையது? இப்ப நம்முடையது இல்லையன்னு கேட்டா இல்லைங்க. இப்ப நம்முடையது அந்த காலம் கிடையாது. நம்ம பொலிட்டிக்கலாவும் சரி, எக்கனாமிக்கலாவும் சரி வீக்கரா தான் இருக்கிறோம். வீக்கரா இருந்தா விட பரவாயில்ல, நம்ம லோவா இருந்தா விட பரவாயில்ல, மிடிலா இருக்கிறோம். லோவும் இல்லாம அப்பும் இல்லாம ஒரு மிடில் செக்மெண்ட்ல இருக்கும். அதுக்கு பல காரணம் இருக்கு. இந்த இந்த காரணங்கள் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பல தலைவர்கள் பல காலமா போராடிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் பொருட்செலவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட உழைப்பையோ இல்ல அவங்களோட பொருட்செலவு பண்ணதையோ நம்ம குறைச்சு எடை போட முடியாது. அவங்க அந்த மாதிரி பண்ணனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். பட் அவங்க என்னென்னலாம் பண்ணலையோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். நம்ம ஒரு பொது அமைப்பு மாதிரி இருந்து எந்த சங்கமாவா இருக்கட்டும், எந்த பிரிவா இருக்கட்டும், அந்த பிரிவோட இணைஞ்சு செயல்படணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். நம்ம தனி அப்படிங்கறத நான் தனியா ஒரு அமைப்புங்கிற மாதிரி ஏற்படுத்திக்க விரும்பல. எல்லாத்தோட சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கறது இன்டென்ஷன்ல தான் இருக்கிறோம். இந்த எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸை ஓவர் கம் பண்ணி வரக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய போறோம். ஆஹ் ஆராய்ச்சின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 20 வருஷ காலமா இந்த ஆராய்ச்சியில இருக்கிறோம். ஆர்கூட் காலத்துல எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஒரு மீட்டிங் போடுறதுல இருந்து இன்னைக்கு இந்த கூகுள் மீட் வரைக்கும் வி ஹவ் கிராஸ்ட் எ லாங் வே. பெரிய அதுவும் குறிப்பா இந்த கொரோனா காலத்தை ஒரு உதாரணமா சொல்லணும். கொரோனா காலத்துல நிறைய டைம் ஆய்வுக்காக பயன்படுத்திக்கிட்டோம். நிறைய ஜூம் கால் இருந்தது, நிறைய கான்ஃபரன்ஸ் கால் இருந்தது. நம்ம யாருங்கிற அடையாளம் என்னன்னு தெரியாத காலத்துல இருந்து இன்னைக்கு யாருங்கிற தெரிஞ்ச காலம் வரைக்கும் ஒரு பெரிய ரிசர்ச், ஒரு பெரிய உழைப்பு இதுக்காக போயிருக்கு. இதுக்கு பல பேர் உழைச்சிருக்கிறாங்க. நம்ம ரிசர்ச் டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 210 பேத்துக்கு மேல இருக்காங்க. அத்தனை அத்தனை பேர்த்தோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை குரூப்ல ஷேர் பண்றாங்க. அதை ஒரு இன்புட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ரிசர்ச்சர்ஸ் அது என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சது நம்ம முன்னோர்கள் நமக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஹிஸ்டரி ஒரு 1900ங்களுக்கு அப்புறம் இருக்கிற ஹிஸ்டரி தான். அதுக்கு முன்னாடி என்னங்கிற ஹிஸ்டரி நம்ம நார்மலா தெரியலைங்க. ஸோ நம்ம இனத்தோட பேரா இருக்கட்டும் இல்ல நம்ம ஹிஸ்டரியா இருக்கட்டும், அவங்க 1900க்கு பிற்பாடு என்ன பதிவு பண்ணாங்களோ அதுதான் நம்ம ஹிஸ்டரிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துகிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கிடைச்ச லிமிட்டெட் ரிசோர்ஸ் வச்சும் அவங்களுக்கு அந்த கால சூழல்ல பெரிய பிரச்சனைகள் இருந்தது, பஞ்சம் இருந்தது. அந்த சூழலுக்கு ஏத்தவாறு அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம பிரிவினைவாதம் எல்லா இனத்துக்குள்ளேயும் ஒரே இனமா இருந்தாலும் அந்த இனத்துக்குள்ள பிரிவினைவாதம் ஜாஸ்தியா இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த கால சூழல்னால. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் இந்த 24 மனை தெலுங்கு செட்டியார் அப்படிங்கிற ஒரு பேரையே கொண்டாந்து இருக்கிறாங்க. அது வரைக்கும் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னா இந்த பேர்ல நம்ம சமுதாயம் இல்லை. 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் 24 மனையார் இருந்து யாகச்சத்திரியருங்கிற பேர்ல தெரிஞ்சு அதுக்கப்புறம் 1940க்கு அப்புறம் தான் 24 மனை தெலுங்கு செட்டியார் அப்படிங்கிற ஒரு பேரே கொண்டாந்துருக்காங்க. நம்மளோட திருப்பூர் கட்டடமா இருக்கட்டும், சமுதாய கட்டடமா இருக்கட்டும், இல்ல பல்லடம் செப்பேடா இருக்கட்டும், இல்ல இது மாதிரி நிறைய ஆவணங்களா இருக்கட்டும், அங்க நம்மளோட பேர் வேற மாதிரி தான் இருக்கு. யாகச்சத்திரியர் இருக்குது. இல்லாட்டி நீங்க இப்ப மதுரை விஸ்வநாத நாயக்கர் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தலவாயின்னு தேடி பாருங்க, மக்கடையரும் தேடி பாருங்க, கப்பவரும் தேடி பாருங்க. அவங்க தெளிவா கப்பவர் யாருங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க அந்த புக்ல. இது மாதிரி ஒவ்வொரு ஆய்வும் நம்ம முன்னாடி என்ன பேர்ல இருந்திருக்கோங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ ஒரு என்ன சூழல்ல இருக்கோம்னா நம்மளோட பேரண்ட் சமுதாயம், நம்மளோட பிரிவுகள் என்ன அப்படிங்கறது ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இந்த காப்பு, பலிஜா, தலகா அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில இருந்து தான் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். 24 மணி தெலுங்கு செட்டியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அந்த சமுதாயத்துக்குள்ள காப்பும் இருக்கு, தெலகாவும் இருக்கு, பலிஜாவும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரே அமைப்பா உருவாகி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 50 வருஷத்துக்குள்ள உருவானதுதான் இந்த சமுதாயம். அதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட் சமுதாயம் இந்த காப்பு, தலகா, பலிஜாக்கள் இருக்கு. நம்மளை செட்டின்னு கூப்பிட்டுருக்காங்க, நாயக்கர்னு கூப்பிட்டுருக்காங்க, நாயுடுன்னு கூப்பிட்டுருக்காங்க, ராயன் கூப்பிட்டுருக்காங்க. கிருஷ்ணதேவராயர்ல இருந்து மேல காசில இருந்து கீழே வரைக்கும் டவுன் சவுத் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மொத்த
இதை ஆட்சி செஞ்சதும் நம்ம வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். அதை சொல்லிக்கிறதுல பெருமைப்படணும் நம்ம. விஸ்வநாத நாயக்கரும் நாயக்கராருக்கு முன்னாடி அவர் செட்டியா தான் இருந்திருக்கிறாரு. செட்டிங்கிறது ஒரு குடும்ப பேர். நம்ம ஜாதி பேருன்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம், அது கிடையாதுங்க. ஒரு ஒரு குடும்ப பேர், தொழில்முறை பெயர் தாங்க அது. நம்மளோட அடையாளம் செட்டி கிடையாது. நம்ம சத்திரியர், ஒரிஜினல் மகாமக சத்திரியர். அதுக்கு நிறைய ஆவணங்கள் இருக்கு. மகாமக சத்திரியர் பிரிவு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட தாய் குடும்பம், நம்மளோட நம்ம நம்ம மட்டும் இல்லாம, நம்ம 24 மனையோர் இல்லாம காப்பு தலகா பழிஞ்சாவோட நம்ம ஒண்ணு இணையணுங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியோட குழுவோட நோக்கம். அதோட முதல் முயற்சி தான் இந்த மாதிரி ஒரு கூகுள் மீட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காலப்போக்கில் இந்த கூகுள் மீட்டுங்கிறது ஒரு நேரடியான மீட்டிங், ஒரு ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் ஏற்படுத்தி ரிசர்ச்சஸ் விவாதம் பண்றதுக்கும், இல்ல ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது எடுக்கிறதுக்கும், அதுக்கு நம்ம மற்ற சமுதாய பெரியவர்களோட கலந்தாய்வு பண்ணி அதெல்லாம் எடுக்கிறது நம்ம நோக்கம். ஸோ இந்த இந்த சமுதாயங்கள்லாம் ஒன்னு சேரும் போது நம்ம ஒரு மைனாரிட்டி சமுதாயமா தமிழ்நாட்டில் வாழ்ற நம்ம ஒரு மெஜாரிட்டி சமுதாயமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏதோ வேற அடிப்படையில நம்ம அடுத்தவங்க நாயக்கரோ மற்றவங்க நம்ம ஜாதின்னு சொல்லிக்கல. ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸ் இருக்கு. ஒரே ரத்தத்தை சேர்ந்தவங்க டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. எல்லா எவிடன்ஸையும் பார்த்துட்டு தான் இதை கிளைம் பண்றாங்க. இப்ப நம்மளோட துர்கபிரசாத் சார் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. என்னோட குளம் பேர் தவளையர் அப்படிங்கிற தலவாய். நம்ம நம்ம பொதுவா நம்மளோட குலப்பேர்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சுத்தமான தெலுங்குல, பழைய தெலுங்குல இருக்கு. அதுவே ஒரு உதாரணம். அந்த பேர் நம்ம இதுல மட்டும் இல்லாம காப்பு தலகா பலிஜாக்குள்ளயும் இருக்கு. சோ அந்த மாதிரி எப்படி குடும்ப பேர் இருக்கு, அந்த குலப்பெயர்கள் எப்படி அவங்க இதுல இருக்குங்கிறத பத்தி தான் துர்கபிரசாத் சார் அவர் நம்மளோட பேச வந்திருக்காரு. அவர் பேச ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய சந்தோஷம். அவர் பெரிய ஸ்காலர், ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவர், ஒரு பல புக்குகள் எழுதியிருக்காரு. அவர் புக்குகள்ல நம்மளை பத்திய விஷயங்களும் சில பக்கங்கள், அதாவது 24 மணியார் எந்த பிரிவை சேர்ந்தவங்க சில பக்கங்கள் எழுதியிருக்காரு. இந்த தெலகா அப்படிங்கிற பிரிவுல வந்தவங்க நம்ம தான். இங்க தமிழ்நாட்டுல தெலுங்கு செட்டியார், தெலுங்கு அப்படின்னு மருவி அந்த மொழிபெயர் வச்சுக்கிட்டு தெலுங்கு செட்டியார்னு வாழ்றோம். எப்படி தமிழ்நாட்டுக்கு மொழியை தமிழ்நாடுன்னு வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம இனத்துக்கே தெலுங்கு அப்படிங்கிற ஒரு மொழிய நம்ம இனத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேரை போட்டுக்கிறோம். பட் நம்மளோட இந்த காலத்துல வாழ்றவங்களுக்கு இது சரியா புரிதல் இல்லை. இது மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னு இணையும் போது ஒரு பெரும்பான்மையான கம்யூனிட்டியா சவுத் இந்தியாலே வரோம். மட்டும் இல்லாம இந்த மாதிரி செயல்கள் நம்மளை எக்கனாமிக்கலாவும் பொலிட்டிக்கலாவும் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லா ஆக்கும். அது நம்மளோட வருங்கால சமுதாயத்துக்கும் நமக்கும் பெரிய பெனிஃபிட்டா அமையும். இந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இத நாளை நம்முடையது அப்படிங்கிற ஒரு கருத்தை அடிப்படைகளை வச்சு இத மென்மேலும் எடுத்துட்டு போகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இங்க காலுக்கு கலந்துகிட்ட எல்லாருக்கும் ரொம்ப தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிட்டு